नित्यानन्दिनी जनरञ्जनी नित्यप्रकाशिनी चैव स्वप्रकाशस्वरूपिणी महालक्ष्मी महाकाली विष्णु तत्पादं ध्यानम् व्यासः सुगमुनि तरुणैः पराचरम् वसिष्ठरिன் குலப்பேரர் சக்தி பேரறிவந்தவரே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் ஃப்ரைடே காலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். நம்ம வீட்டு எப்போவுமே மங்களகரமாக இருக்கணும்னா முதல்ல வாசல்லேருந்து தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், அதாவது சுத்தமாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும். அதுக்காக சிம்பிளாக தான் நான் கோலம் போடுவேன். பெருசாக போடணுன்னா எனக்கு டைம் இருக்காது. ஸோ கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால லஞ்செல்லாம் காலையிலே பேக் பண்ணோம். அதனால் வாசல் தெளித்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு எப்போவுமே வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க யாராவது வெளியே போகிறாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் சீக்கிரமாக எழுந்து நம்ம இந்த பூஜை வேலையை முடிச்சிருவேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமை நம்ம வாசலும் சரி நம்ம வீட்டு துளசி மாடக்கிட்டேயும் சரி இப்படி தான் மங்களகரமாக வச்சுக்குவேன். ஸோ இங்கே பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா, இது சாமந்தி பூச்செடி வச்சுருக்கேன். இப்போ தான் 2 பூ பூத்துது. ஃபஸ்ட்டு ஒரு பூ, இப்போ ஒரு பூ பூத்துருக்கு. பாப்பா இந்த ஸ்கூல் ஹாலிடேஸுன்றதுனால என் கூடவே இருக்கிறதுனால நான் பூஜை பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்குறேன். அம்மா நான் போட்டு வைக்கிறேன், நான் இது காட்டுறேன், ஊதுவத்தி நான் காட்டுறேன், விளக்கேற்றுறேன் அப்படின்லாம் அவள் சொல்கிறா. என் கூடவே இருந்து நான் பூஜை செய்யும்போது அவள் பாப்பா காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு துளசி மாடத்துக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கடைக்கு கிளம்பி போயிடுவேன். ஈவினிங் தான் நான் வீட்டில் பூஜை பண்ணணும், நிலவாசலில் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா 3 o'clock பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நிலவாசலில் கோலம் போட்டால் அவங்க அழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிலவாசல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ள பூஜை ரூமில் பூஜை பண்ணி விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சிட்டு தான் நான் ஷாப்புக்கே கிளம்புவேன். ஸோ ஈவினிங் தான் நான் பூஜை பண்ணுவேன். 6 மணிக்குள்ளே பண்ணலாம், ரொம்ப நல்லது. 6 மணிக்கு மேலே 8 மணிக்கெலாம் கூட நம்ம வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு சுக்கிரவாரையில் கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு அந்தளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. அதனால் நான் என்னோடய டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பூஜையை நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், கண்டினியூஸாக பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை விலாகும் வந்துடும், செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நான் வழிபடுற வீடியோவும் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அதை செய்கிறதுனால தான். அதை செய்யும்போது சில கிளிப்பிங்ஸ் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம வீடியோக்காக என்றைக்கோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் பூஜை பண்ணி அதை வீடியோ எடுத்துலாம் நான் போட மாட்டேன். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, ரெகுலராக பூஜை பண்ணுறது தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி டெய்லியும் வீடு பெருக்கிறோம், துணியை மிஷினில் போடுறோம், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாள் சாட்டர்டே கூட நான் விளக்கேற்றுவேன், பூ போடுவேன். அமாவாசை கிருத்திகை எல்லா நாளுமே நாங்கள் படையல் வச்சு படைச்சி சாமி கும்பிடுவோம். இப்போ நமக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. என்னுடைய இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டை எப்படி பூஜை பண்ணுறது, செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நான் எப்படிலாம் வழிபாடு பண்ணுறேன், அது மட்டும் இல்லை நான் வெற்றிலை தீபம் கிருத்திகையில் வாரம் சஷ்டியில் அப்படி தான் போட்டு முருகரை வழிபாடு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பிங் விளாக், நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன், இது எல்லாமே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த நம்ம சேனலில் வரும். ஒன்றுமே உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு தேவையான தகவல். நான் ஏதாவது புதுசாக ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது நல்லா இருந்ததுன்னா உங்ககிட்ட அதை காட்டுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன். ஸோ நான் பெரிய காஸ்ட் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன், அதிகமாக காசு செலவு பண்ண மாட்டேன், கொஞ்சம் குறைவான ரேட்டில் தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம காசு விரயமாக செலவு பண்ணும்போது மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்க மாட்டா. அதே போல் நம்ம வீடு சுத்தபத்தமாக இல்லைனாலும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டா. நமக்கு கொடுக்குற எல்லா செல்வமுமே நமக்கு மகாலட்சுமி மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். கல்வி செல்வமாக இருந்தாலும் பொருள் செல்வமாக இருந்தாலும் நமக்கு உடலில் எந்த உபாதைகளும் இல்லாமல் இருக்கணும்னாலும் நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறது தான் நமக்கு ஒரே மருந்து. சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் மொச்சை இருக்கு இல்லையா, வெள்ளை மொச்சை வச்சுட்டு 2 விளக்கு ஏற்றி ப்ரே பண்ணிட்டு வரும்போது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகமாக இருக்கும், வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே சொன்னாங்க. நான் போய் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரம் விளக்கு போட்டுட்டு வந்தேன். அது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. சுக்கிரனை வழிபடுறது, சுக்கிரனுடைய லக்ஷ்மியோட அதாவது லக்ஷ்மியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சுக்கிரன் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுக்கிரனை நம்ம வழிபட்டுட்டு வரும்போது அது வீட்டுக்கு ரொம்ப சண்டை சச்சரவுகள் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5 வாரம் வழிபட்டேன், இன்னும் 4 வாரம் பேலன்ஸ் இருக்குது. அது பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டதும் திரும்பவும் கோயிலுக்கு கண்டினியூஸாக நான் போவேன். அதேமாதிரி நாகாத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு புத்துக்கு பால் ஊற்றிட்டு வெள்ளிக்கிழமை வழிபட்டுட்டு வருவேன். கரெக்டாக 8
வாரம் நான் போனேன். இந்த 8 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க. குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா கஷ்டம்னு 8 வாரத்துக்கு அப்புறம் என்னால் போக முடியல. நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு எப்போ வந்து உன்னை பார்க்கணுன்னு தோணுதோ கண்டிப்பாக நான் வந்துடுவேன், உனக்கு செய்ய வேண்டியதை நான் கண்டிப்பாக செய்வேன்னு. ஸோ 9வது வாரமும் போயிட்டு அந்த பால்லாம் ஊற்றிட்டு நம்ம நல்லபடியாக வேண்டுதலை முடிச்சுட்டு வரணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் இது போல் காவி போட்டு கோலம் போடுவேன். ஏன் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா, நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம வீடு மங்களகரமாகவும் லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி காவிலாம் போட்டு நம்ம கோலம் போடும்போது அந்த கோலம் வந்து மாவு அதில் நல்லா படிஞ்சிடும். நீங்கள் 2 நாளைக்கு விட்டால் கூட இந்த கோலம் கலையவே கலையாது. அந்த பளிச்சுன்னு அப்படியே தான் இருக்கும். அந்த வாசலுமே அழகாக இருக்கும். ஒரு வீடுக்கு நம்ம போகிறோம், ஒரு இடம் சுத்தமாக அழகாக இருந்தால் அங்கே தானே நம்ம போய் உட்காருவோம். அதே போல் தான் நம்ம வீடு சுத்தமாகவும் பார்க்கும் லக்ஷ்மி கடாட்சமாக அழகாக இருக்கும்போது அந்த தெய்வங்கள் அனைத்துமே நம்ம வீட்டை தேடி வரும். நம்ம கூப்பிடவே வேணாம், நம்ம வச்சுக்கிற அந்த அழகுலையே வந்து தெய்வத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்யணுன்ற இது வந்துடும். ஸோ திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சை பழம் நம்ம வைக்கிறது. ஸோ எந்த திருஷ்டியாக இருந்தாலும் கண் திருஷ்டி பொல்லாதது. நம்ம வீட்டை இவ்வளோ அலங்காரம் பண்ணும்போது சிலர் திருஷ்டி பட தான் செய்யும். அதனால் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடை வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. பல பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம முதுகுக்கு பின்னாடி நிற்கும்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கெட்டதான்றது நமக்கு தெரியாது. ஆனால் கெட்டது எதுவுமே நம்மக்கிட்ட வரவே கூடாது. நிறைய விஷயம் நம்ம காதில் வந்து கேள்விப்படுவோம். காலையில் போனாங்க, இதை போல் சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, குழந்தை வந்து சின்னதாக கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுவோம். ஸோ எந்த ஒரு தடுங்களும் நமக்கும் நம்மளை சுற்றி நம்ம ஃபேமிலிக்கும் ஆகக்கூடாதுன்றது ஒரு ப்ரொடெக்டுக்காக மட்டும்தான் ப்ரேயர். ஸோ எனி டைம் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த கடவுள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நம்ம குடும்பத்தை சுற்றி கொடுப்பாங்க. நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த பேட் வைப்ரேஷன், நெகட்டிவிட்டியான மக்கள், நெகட்டிவிட்டியான தாட்ஸ், இது எதுவுமே நம்ம ஃபேமிலியை அண்டாது. ஸோ இந்த ப்ரேயர் எல்லாமே வந்து ஒரு அம்மாவாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் உங்கள் ஹஸ்பண்ட்காகவும் உங்கள் வீட்டுக்காகவும் நீங்கள் நிறைய ப்ரே பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களால் அதை உணர முடியும். நம்ம குழந்தைக்கு ஒரு ப்ரொடெக்டிவ், கீழே விழுந்தால் சின்னதாக ஒரு அடிபட்டால் கூட நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ அது போல் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் கூடவே நிற்கணும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய பித்ருக்கள், நமக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே கண்டிப்பாக நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்போவுமே முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவாங்க. ஸோ நம்மளுடைய பரம்பரையாக வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த முன்னோர்கள் இறந்து போய் அவங்கள நினச்சி நம்ம வீட்டில் ப்ரே பண்ணுவோம் இல்லையா. ஸோ அவங்க எப்போவுமே நமக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. அவங்கள எப்போவுமே நம்ம வந்து ப்ரே பண்ணணும். அவங்க இறந்த நாள்லலாம் அவங்களுக்கு வந்து படையல் வச்சு அவங்கள சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சிலர்லாம் போனீங்கன்னா அவங்க இறந்து அந்த சமாதி இருக்கு இல்லையா, அங்கேயே போயிட்டு கூட அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டுலாம் வருவாங்க. ஸோ அந்த பித்ருக்களுடைய தோஷம் நமக்கு இருந்தாலே நம்ம வீட்டில் நிறைய கஷ்டம்லாம் வரும். அதனால அந்த பித்ரு தோஷம்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கும்போது வேறு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்கும் நம்மளே நெருங்காது சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் நம்ம குலதெய்வத்தை போய் கண்டிப்பாக பார்த்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரணும். இதுதான் நம்ம குடும்பத்துடைய எந்த பிரச்சனைக்குமே வந்து குலதெய்வம் முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை என்றைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் ஜென்ஸாவது போய் விசிட் பண்ணிட்டு வரணும். இல்லை ஃபேமிலியாக போயிட்டு பொங்கல்லாம் வச்சு படையல் வச்சு நைட்டு தங்கிட்டு வந்தாலுமே ரொம்ப நல்லது. இந்த ஃப்ரைடே விலாக் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி ப்ரே பண்ணன்றதை இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைனா காலையிலே மகாலட்சுமி முகத்தில் முழிக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. நான் வந்து இது ஒரு 3 o'clock இருக்கும். அப்போ தான் இந்த பூஜைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போவேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் மாடும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு காலையிலே துளசிக்கெலாம் பூஜை பண்ணிவிட்டேன். நிலவாசல் பூஜையும் பண்ணிவிட்டேன். உள்ள ரூம்லேயும் பூஜை பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இதை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.